This video is sponsored by Norux. வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட்டில் ஒரு புது ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது டிசப்பியர் அப்படிங்கிற மாதிரி பேரும் வச்சிருக்காங்க. நிறைய பேர் சேட் பண்ணுவாங்க. சேட் பண்ணிட்டு டெலிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கிங்க. ஒருவேளை அப்டேட் பண்ணல அப்படின்னா அந்த ஃபீச்சர் வந்துட்டு உங்களுக்கு காட்டாது. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு நபரோட சேட்டை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நபரோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல டிசப்பியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அதை ஆன் பண்ணும்போது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சின்னதாக ப்ரீஃப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் 7 நாள் டியூரேஷன் காட்டும். அது என்னடா 7 நாள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நபரோட சேட்ஸை வந்துட்டு நீங்கள் டெலிட் பண்ணணும், ஃபியூச்சரில் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேட் பண்ணுறீங்க, ஒரு வாரம் தொடர்ந்து சேட் பண்ணுறீங்க. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா சேட்டுமே கிளியர் ஆயிரும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இது வந்துட்டு நமக்கு எந்த வகையில் யூஸ் ஆகுதோ இல்லையோ இது கண்டிப்பாக வாட்ஸ்அப் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். கூகுளாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வாட் எவர் இட் இஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் மெசேஜ் பண்ணீங்கன்னா பரவாயில்லையே, உலகத்தில் இருக்க எல்லாருமே மெசேஜ் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட்டே அந்தளவுக்கு டேட்டா வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை ஸ்டோரேஜை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால தான் இந்த மாதிரி விஷயத்தை நிறைய கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சரை கொடுக்கும்போது நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற ஃபீச்சர் ஆன் பண்ணி வைப்பாங்க. ஸோ நிறைய டெலிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரீசனால அவங்களும் ஈஸியாக ஸ்டோரேஜை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். அவங்களுக்கும் ஸ்பேஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. உங்களோட தாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம்.